ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க பாண்டி. ஆனால் கோமதி ரொம்பவே கோவமாக தான் இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு விருக்குன்னு நடந்துகிட்டே இருக்காங்க. டயர்டானா இளநீர் குடிக்கிறதும், டயர்டானா டீ குடிக்கிறதும். ஆனால் வீட்டுக்கு மட்டும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. பாண்டியும் ஐயோ இவளை விட்டுட்டும் போக முடியல, என்னால் நடக்கவும் முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு பின்னாடியே கெஞ்சிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு காரையும் வர வைக்கிறாங்க. கார் டிரைவர் போலாமான்னு கூப்பிட்றப்ப ரொம்ப வேகமாக போயிடுறாங்க கோமதி. ஏம்மா கொஞ்சம் நில்லுமா, வீட்டுக்கு போகலாம். யார் வீடு? எனக்கு வீடெல்லாம் கிடையாது, அது உங்கள் வீடு, நான் வரமாட்டேன் அப்படின்னு கோமதி நடந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டி இவ காரில் கண்டிப்பாக ஏற மாட்டான்னு திரும்ப கார் டிரைவர்கிட்ட போயிட்டு நாங்கள் வரலப்பா, நீங்கள் போங்க. என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க, வேணும்னா 100 200 கம்மி கூட பண்ணிக்கலாண்ணே, வாங்கண்ணே, நான் வர்றது பிரச்சனை இல்லைப்பா, என் பொண்டாட்டி வரலை, டீசல் கூட காசு வச்சுக்கோப்பா, நீ ஃபஸ்ட்டு கிளம்புப்பா அப்படின்னு அவங்கள அமுச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசு மாறுறதா இல்லை கோமதி. ஒரு கட்டத்தில் 2 பேரும் கோயிலில் போய் உக்காண்ட்ருக்காங்க. வீட்டில் ஒரு பக்கம் இவங்க வரவே இல்லையேன்னு டென்ஷனில் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு பழனி வந்து காலையில் போனவங்க நீங்கள் யாரும் தேடிட்டு போகலையா அப்படின்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் மாமா தான் யாரும் வர வேண்டாம், நானே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு மீனா சொல்கிறாங்க. அவங்க சொன்னா இவ்வளோ நேரம் ஆகி 2 பேருமே ஆளை காணோம். அதெல்லாம் மாமா இருக்காங்கல்ல, கூட்டிட்டு வந்துருவாங்க சித்தப்பான்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அக்கா வந்து ரேஷன் கார்டு கோமதி கிட்ட கொடுத்துட்டு போனேன். கோமதி இல்லையான்றாங்க, வெளியே போயிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் எடுத்து தாங்களேன்றாங்க. வீட்டில் எல்லா இடமும் தேடிடுறாங்க ராஜு மீனா, எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. அத்தைக்கு தான் தெரியும் இது. அத்தை கோட்டை சாமி, இதில் எங்கே எது இருக்குன்னே தெரியல. பேசாமல் அவங்கக்கிட்ட அத்தை வந்த அப்புறம் எடுத்து தருங்கன்னு சொல்லிடலான்னு போய் அந்த அக்கா கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து அச்சோச்சோ வீட்டில் எங்கே எது இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க இல்லாமல் ஒரு நாள் இல்லை, 1 மணி நேரம் கூட நம்மளால் இங்கே என்ன எந்த இடத்துல எது இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜு அத்தை எப்போதான் வருவாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அரசி எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கூட மாமா இருக்காருல்ல, கண்டிப்பாக கூட்டிட்டு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி பழனியும் சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கோயிலில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியும் கோமதியும் கல்யாணம் ஆன புதுசில் அவங்க அண்ணனுங்களுக்கு பயந்துட்டு இந்த கோயிலில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ரொம்ப நாள் கழித்து கோயிலில் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் உன் கூட நான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஆமாம், எப்போ பாரு உங்களுக்கு கடை அதுதானே முக்கியம், என்னெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஏய், நம்ம குடும்பத்துக்காக தானடி நான் ஓடா போய் தேயிறேன். எல்லா வேலையும் செஞ்சு அதில் வர பணத்தை வச்சு தானடி பசங்களை படிக்க வச்சு இந்த வீடு வாசல் நகை நட்டெல்லாம் வாங்கினேன். எல்லாம் வாங்குனீங்க, பொறுப்பாக இருந்தீங்க. இப்போ யார் இல்லைன்னா, ஆனால் என் கூட அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையே. எப்போ பாரு உங்களுக்கு உங்கள் வேலை தான் முக்கியம், என்னை கண்டுக்கிறதே இல்லை. கைவலி கால்வலின்னு சொன்னாலாச்சும் என்கிட்ட பேசுவீங்களான்னு பார்த்தா அப்போ கூட நீங்கள் என்னை திரும்பி கூட பார்க்கல. என்னை மன்னிச்சிரு, நீ இப்படி சொல்கிறதே என் கூட பேசுகிறதுக்கு தான். புரியாத முட்டாளாக இருந்திருக்கேன் நான். இனி அப்படி இருக்க மாட்டேன்டி. நான் இனி உன் கூடவே இருப்பேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன் கூட பேசுவேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக கெஞ்சியே கேட்குறாங்க பாண்டியன். அதுக்கப்புறமா நம்ம கோமதியும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்ன பண்ணட்டும், ராஜு வீட்டுக்கு போனால் அந்த நிலமையில அவள் போகமாட்டேன்ட்டா, வேறு வழி தெரியல, என்ன இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணு என் ரத்தம், அவளை அப்படியே விட்டுட்டு வர சொல்கிறீங்களா? அதனால தான் கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். சொல்லணும் சொல்லணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் என்னால் சொல்ல முடியலங்க. உங்ககிட்ட மறைச்சதுனால நான் எவ்வளோ வருத்தப்பட்டு தினம் தினம் ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு எங்கள் அண்ணன் அந்த விஷயத்த சொன்னப்ப நீங்கள் வருத்தப்பட்டீங்க. அதை விட 1000 மடங்கு நான் தினம் தினம் அணு அணுவாக வருத்தப்பட்டிருக்கேன். ஏன் இந்த கோயிலே வந்து என் புருஷன்கிட்ட எந்த பொய்யும் சொல்லாதன்னா இதை மறைச்சிருக்கேனே, நான் இப்போ என்ன பண்ணுவேன், அவருக்கு எப்படி சொல்லுவேன்னு எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் நான் அன்னைக்கு பண்ணது, உங்களை கேட்காம செஞ்சது எல்லாம் தப்பு தான். ஆனால் இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இனி நான் உங்களுக்கு தெரியாமல் எதையும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கோமதியும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு வழியா பாண்டியும் கோமதியும் 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் இவங்களுக்கு வேற ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ராஜி தான். அவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்க.
அவங்க இந்த விஷயத்த சொன்னா இவங்க ரொம்பவே சந்தோஷப்பட போறாங்க. ஆனா அடுத்து ராஜி அவங்க போலீஸ் ஆகுற கனவ என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்.